ஒரு சமூகம் கற்க வேண்டும். கல்வி இல்லாமல் அந்த சமூகம் முன்னேற முடியாது. அதிலும் அவன் ஏழையாக இருந்தால், அவன் எளிய குடும்பத்து பிள்ளையாக இருந்தால், பசியை பற்றி தம்பி ரொம்ப நேரம் பேசினீர்கள். முத்துக்குமாரை பற்றியும் பேசினீர்கள். நீங்கள் முத்துக்குமாரை பற்றி பேசியிருக்க கூடாது. ஏனென்றால் ஒருவேளை அடுத்து பேசுகிற போது முத்துக்குமாரின் நினைவுகளால் பேச முடியாமல் துவண்டு போவோமோ என்ற அச்சம் வந்து விட்டது. என் மனதுக்கு அவ்வளவு நெருக்கமானவன் முத்துக்குமார் இல்லை. எத்தனையோ பேர் இல்லை. ஒவ்வொரு ஆண்டுக்கு பிறகும் 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் நிகழ்ச்சிகளுக்கு போகிற போது முன்வரிசையில் நாற்காலிகள் காலியாக கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் பயணப்பட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். காலம் நகர்ந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் பசியை பற்றி சொன்னீர்கள். பசித்திருக்கிற சாதாரண ஏழை குடும்பங்கள், குழந்தைகள் கல்வியினால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும் என்ற உண்மையை உணர்ந்து கல்விக்கென தன் வாழ்நாளை தந்த காமராஜர் பிறந்த மண்ணில் இந்த விழா நடக்கிறது. நான் 2 செய்திகளை உங்களுக்கு சொல்ல வேண்டும். இதே தமிழ்நாட்டில் 45 வயது கடந்து 50 வயது கடந்து இருக்கிற அறிவு தலைமுறை என்பது, 45 வயதை கடந்த அறிவு தலைமுறை என்பது காமராஜர் உருவாக்கிய பள்ளிக்கூட அமைப்பில் படித்து வளர்ந்த குழந்தைகள் தான். நாங்கள் வண்ண வண்ணமாக சீருடை அணிந்து பள்ளிக்கூடங்களுக்கு போனது இல்லை. பள்ளிக்கூடத்திற்கு தகுந்தது மாதிரி சீருடையும், வகுப்புக்கு தகுந்தது மாதிரி சீருடையும் எங்கள் வாழ்க்கையில் இருந்தது கிடையாது. எல்லா குழந்தைகளும் காக்கி டவுசரும் வெள்ளை சட்டையும் தான் போட்டிருந்தார்கள். ஏனெனில் படித்தவன் குழந்தையாக இருந்தாலும் பணக்காரன் குழந்தையாக இருந்தாலும் போடுகிற உடையில் கூட ஒற்றுமை இருக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெருந்தலைவர் காமராஜர். கல்விக்கு கட்டணம் இருந்தது. அதுவும் எப்படி தெரியுமா? தமிழ்நாட்டில் முற்படுத்தப்பட்ட வகுப்பிலே பிறந்திருந்தால் ஒரு கட்டணம், பிற்படுத்தப்பட்ட வகுப்பிலே பிறந்திருந்தால் ஒரு கட்டணம், தாழ்த்தப்பட்ட வகுப்பிலே பிறந்திருந்தால் ஒரு கட்டணம். ஏறக்குறைய சினிமா தியேட்டர் மாதிரி. சினிமா தியேட்டரில் காசு கம்மியாக கொடுக்கிறவன் முன்னால உட்காருவான். பள்ளிக்கூடத்தில் காசு கம்மியாக கொடுக்கிறவன் கடைசியில் உட்காருவான். இன்னும் சொல்ல போனால் வகுப்பறைக்குள் நுழைந்தாலேயே முதல் 3 வரிசை எந்த ஜாதி என்றும், அடுத்த 3 வரிசை எந்த ஜாதி என்றும், அடுத்த கடைசி 3 வரிசை எந்த ஜாதி என்றும், உடுப்பு அல்ல, தோற்றம் அல்ல, செலுத்துகிற கட்டணம் காட்டி கொடுத்த கல்வி முறையை ஒழித்த பெருமை காமராஜுக்கு உண்டு. எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே கட்டணம் என்று கொண்டு வந்தார். முதல்ல அதான் செஞ்சார். பிறகு பார்த்தார், எல்லா குழந்தைகளுக்கும் ஒரே கட்டணம் என்று சொல்லிவிட்டால் எல்லா குழந்தைகளுக்கும் கட்டணம் செலுத்த முடியுமா? குழந்தைகளுக்கு கட்டணம் இல்லை என்று முடிவெடுத்தார். கல்வி இலவசமாகிவிட்டது. தமிழ்நாட்டின் ஒரு பகுதியில் ஒரு முதலமைச்சராக ஒரு அம்பாசடர் காரில் போகிறார். பகல் நேரம். சாலைக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு வயல்வெளியில் ஒரு வயதானவன் மாடு வைத்துக் கொண்டிருக்கிறான். அவனோடு அவனது 2 குழந்தைகளும் சேர்ந்து ஆடு மாடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். காரை நிறுத்திவிட்டு காமராஜர் அவனை கூப்பிடுகிறார். அவனுக்கு அவர் காமராஜ் என்று தெரியாது. ஏனெனில் அவர் அப்போது எந்த மொபைலிலும் எந்த தொலைக்காட்சியிலும் தோன்றியவர் இல்லை. எல்லாவற்றையும் விட ஒரு முதலமைச்சர் அப்படி காரை நிறுத்தி பேசுவார் என்பதை அவன் எதிர்பார்த்திருக்கவே இல்லை. காமராஜ் அவனை கூப்பிட்டு கேட்டார், 2 ஒம்பிள்ளையா? ஆமா. ஏன் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல? அனுப்பலைங்கயா. இப்போ பள்ளிக்கூடத்துக்கு போனால் பணம் கட்ட வேண்டியதில்லைன்னு உனக்கு தெரியுமா? என்ன தெரியுமையா?
அப்புறம் எதுக்கு அனுப்பாம வச்சுக்கிட்டு நீ மாடு வச்சுக்கிட்டு அலுவலகங்களே மாடு வச்சு திரிச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், பணம் கட்ட வேணாம்னு தெரியுமியா, ஆனா பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா பிள்ளைக்கு ஆரியா சோறு ஓடுவாங்க, மாடு மேய்க்க வந்தானா மாடு மேய்க்கிற வீடு கொடுக்குற சோறை நான் பிள்ளைக்கு சேர்த்து கொடுத்துருவேன்ல. அவன் சொன்ன மாத்திரத்தில் தன் பயணத்தை ரத்து செய்துவிட்டு காரில் திரும்புகிறார். அதிகாரிகள் கேட்கிறார்கள், நம்ம அந்த ஊருக்கு போகணும். எந்த ஊருக்கு போவேனா? என்னையா பதில் சொல்லல. சென்னைக்கு வந்த உடனேயே அன்றைய பள்ளிக்கல்வியினுடைய இயக்குனர் தன் வாழ்க்கை அனுபவங்களை மிகச்சிறந்த புத்தகமாக எழுதிய, அன்றைக்கு பள்ளிக்கல்விக்கும் கல்லூரி கல்விக்கும் ஒரே இயக்குனர் நேத்து சுந்தரவடிவேலு. பெரியாரின் சீடரான நேத்திய சுந்தரவடிவேலுவை காமராஜர் வடிவேலு என்று அழைப்பார். கல்வித்துறையின் செயலாளரை கூப்பிடார், வடிவேலு இங்க வாயா. என்னங்கய்யா? இந்த மாதிரி ஒருத்தன் கேட்டான், ஐயா காசு கட்டலன்னா பிள்ளைய படிக்க வச்சிடலாம்னு நீ பெரிய அனுப்பிட்ட, என் பிள்ளைக்கு எவன் சோறு போடுவான்னு கேட்கிறான் ஐயா. ஆமையா, அப்ப சோறு போட்டா நிறைய பிள்ளைய வருமாயா? ஆமையா, சோறு போட்டா நிறைய பிள்ளை வரும், சோறு போடுவோம்யா. ஒரு பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டு பசியா சாப்பிடாம போனா அந்த பாவம் நம்மளை சும்மா விடாதியா. சொன்னவர் திருமணமானவர் இல்லை, சொன்னவருக்கு குழந்தைகள் இல்லை. சென்னை மெரினா கடற்கரையில் அவருக்கு ஒரு சிலை இருக்கிறது. அந்த சிலைக்கு பக்கத்தில் பள்ளிக்கூடத்திற்கு போகும் 2 குழந்தைகளோடு நிற்கும் ஒரு சிலையை நீங்கள் பார்க்கிறீர்கள். நிதியமைச்சரை கூப்பிடுகிறார். பள்ளிக்கூடத்திற்கு வரும் எல்லா குழந்தைகளுக்கும் மதிய உணவு தரப்பட வேண்டும். என்ன செலவாகும்? 1954ஆம் ஆண்டு நிதியமைச்சர் சொல்கிறார், எல்லா குழந்தைக்கும் தமிழ்நாட்டில் மதிய உணவு போட 1,10 லட்சம் ரூபாய் செலவாகும். அன்றைக்கு போட்டுலாம். நிதியமைச்சர் மறுக்கிறார், போட முடியாது, பணம் இல்லை. நான் இந்த அரங்கத்திலே இருந்து சொல்கிறேன், முதல்வர், அன்றைய தமிழகத்தின் முதல்வர், தான் 5ஆம் வகுப்பை கூட தாண்டாத அந்த எளிய மனிதர் சொன்னார், பணம் இல்லை என்று நிதித்துறை அமைச்சர் சொன்னால் சொல்லட்டும், வடிவேலு பணம் நான் ஏற்பாடு செய்கிறேன் என்று சொல்லிவிட்டு 150 கல்வி சீரமைப்பு மாநாடுகளை தமிழகம் முழுவதிலும் நடத்தி அனைத்து மாநாடுகளிலும் தானே சென்று பங்கு பெற்று அந்த கூட்டத்துக்கு வந்திருந்த எல்லோரிடத்திலும் தன் நீளமான கதர் சட்டையை உயர்த்தி மடிப்பிச்சை கேட்டு 1,10 லட்சம் ரூபாய் என்று நிதியமைச்சர் கேட்டதற்கு 1,18 லட்சம் ரூபாயை வசூல் செய்து குழந்தைகளுக்கு சோறு போட்டு அலை அலையாக, நீங்கள் சொன்னீர்கள் இல்லையா, பழைய கடல் புதிய அலை இல்லை, புதிய கடல், புதிய அலை. பெண் குழந்தைகள், மலைவாழ் மக்களின் குழந்தைகள், ஏழைகள், தலித்துகள், தாழ்த்தப்பட்டவர்கள் என்று அலை அலையாக குழந்தைகளை பள்ளிக்கூடங்களுக்கு வர வைத்த பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த மண்ணில் நடக்கும் இந்த புத்தக திருவிழாவை சிறப்புற உருவாக்கிய மாவட்ட ஆட்சித்தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் நான் நன்றி பாராட்டுகிறேன். தம்பி விரிவா சொல்லிட்டார் எப்படி கவனிச்சாங்கன்னு. அதுக்கு மேல நான் சொன்னா எப்படி எல்லாம் கவனிச்சாங்கன்னு சொல்லணும். ஆமா, எப்படி கவனிச்சுட்டாங்கன்னு அவங்க சொல்லிட்டாரு. இன்றைக்கு அதிகாலை 3:40 நான் வந்த ரயில் வருகிறது. எனக்கு இறங்கி விருதுநகரில் போக தெரியாதா? நான் வாழ்ந்த ஊரில் அந்த அதிகாலை 3:40 என்னை வரவேற்பதற்காக மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் 3 பேர் நிற்கிறார்கள் என்கிற இடத்தில் துவங்கி, எல்லாவற்றுக்கும் மேலாக உங்கள் மாவட்ட ஆட்சியரின் தாய்மொழி தெலுங்கு. ஆமா, உங்களில் பலருக்கு தெரியாது, அவர் என்னை தொலைபேசியில்
தமிழில் அழைத்து பாராட்டினார். நான் அவருக்கு தெலுங்கில் நன்றி சொன்னேன். அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏனென்றால் தாய்மொழி தருகிற சந்தோஷத்தை வேறு எதுவும் தர முடியாது. தர முடியாது என்று யாராவது நினைத்தால் ஓங்கி ஒரு காலை மிதிங்க. அம்மா அப்படின்னு எத்தனை மொழி படிச்சிருந்தாலும் தாய்மொழியில தான் கத்துவான். தன் தாய்மொழியான தெலுங்கு என்று தெரிந்தும் இந்த மண்ணுக்கு பணியாற்ற வந்து எங்கள் தாய்மொழியான தமிழுக்காக இவ்வளவு விரிவான ஒரு புத்தக திருவிழாவை ஏற்பாடு செய்திருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவருக்கும் அவர் மனம் போல, அவர் பாருங்க திருவாசகம்னு அவங்க அம்மா பேர் வச்சிருக்காங்க. ஆமா, யார் இந்த பேர் உங்களுக்கு வச்சான்னு நான் கேட்டேன். எங்க அம்மாவும் படிக்கல அப்பாவும் படிக்கலங்கிறாரு. ஆனா புத்தகம் படிக்கிற பழக்கம் இருக்கிற எங்க அம்மா திருவாசகம்னு பேர் வச்சாங்க அப்படின்னாரு. திருவாசகம்னா திருவாசகம் தான். ஆமா, நான் எல்லாரும் பேரையும் சொல்லிடுவேன். எனக்கு ஒன்று தோன்றியது, சதீஷ் மகேஷ், எனக்கு தோணுச்சு, இது மாதிரி உபசரிக்கப்படுகிற இடங்கள் ரொம்ப குறைவு, ரொம்ப ரொம்ப குறைவு. நிறைய கூட்டங்களுக்கு போய் பேசுகிற எங்களுக்கு நிறைய அனுபவங்கள்லாம் உண்டு. பேசி முடித்த உடனேயே விழாவிற்கு அழைத்தவர்களை நான் தேடிய கூட்டமெல்லாம் எனக்கு நினைவில் இருக்கு. ஒருவேளை நான் பேசிய விதம் கூட காரணமாக இருந்திருக்கலாம், தெரியாது. எப்படியோ கூப்பிட்டவனை காணோம். ஆமா, எங்களுக்கு அது தனியா புத்தகமே போடலாம். ஒரு ஊருக்கு போயிருக்கு, ஒருத்தன் இல்லை, ஏற்பாடு பண்ணவர் மட்டும்தான் இருக்காரு. அவர் நீங்க பேசுங்கண்ணே அப்படிங்கிறாரு. நான் எங்கிட்ட பார்த்து பேசையா அப்படின்னு, நீங்க எங்கிட்ட பார்த்து வேணா பேசுங்கிறேன், இன்னும் ஒருத்தனையும் காணோம் அப்படின்னு. அப்படி நினைக்காதீங்க, அவர் சொல்றாரு என்கிட்ட, அப்படி நினைக்காதீங்க. 20 ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம் இவங்க பண்ற வேலை. 20 ஸ்பீக்கர் கட்டியிருக்கோம். அவ்வளவு பேர் எங்க வீட்டில், எங்க ஊர்ல வீட்டில் உட்கார்ந்து கேட்பேன். நான் போயிட்டு வர்றேன்னு பஸ் கிளம்பிட்டேன். அவர் எங்க போறீங்கன்னாரு. நான் வீட்டில் உட்கார்ந்து பேசுறேன். உங்க ஊர்ல இருக்க ஒரு முறை படிச்சவன் கெட்டிக்காரவன் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து கடலை ஒடிச்சு தின்னுக்கிட்டே நான் பேசுறது ஸ்பீக்கர்ல கேட்பேன். நான் மட்டும் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு பஸ் ஏறி கால் வரைக்கும் வந்து இறங்கி தனியா நின்று பேசணுமா? அவ்வளவு ஸ்பீக்கரையும் கலட்டு, எல்லாரையும் போய் கூப்பிடு. 10 பேராவது இருக்கணும். 10 பேர் 5 பேர் தூங்குனா கூட பரவாயில்ல. நான் இப்ப அந்த முடிவுக்கெல்லாம் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நீங்க சொல்ற மாதிரி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கேட்டு வாங்குற ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். டேட்டு வாங்கும் போதே புத்தகத்தில் சனிக்கிழமையா கொடுத்துருங்க, ஞாயிற்றுக்கிழமையா கொடுத்துருங்க. ஏன்னா சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பேச வர்றவருக்காக ஒரு கூட்டம் வராட்டியும், புரியுதா புரியலையா? ஆமா, புரியலையா? ஆமா, பேச வர்றவருக்காக ஒரு கூட்டம் வராட்டியும் தானாவே ஒரு கூட்டம் வந்துடும். அதனால என் பேரை சனிக்கிழமை போடுங்க, என் பேரை ஞாயிற்றுக்கிழமை போடுங்க. நான் சொல்லிட்டேன் பப்பாசி முருகன் கிட்ட, நான் சொல்லிட்டேன் திருவாசகத்திட்ட, என் பேரை என்னைக்கு வேணா போடு. ஏன் வரலன்னா அதை பத்தி என்ன இருக்கு? வராதவர்களை பற்றி என்ன கவலை? வந்தவர்களுக்கு பேசுவது தானே நமது வாழ்க்கை. குதிரையை குளத்திற்கு அருகே கொண்டு போவதுதான் குதிரைக்காரரின் வேலையை தவிர குதிரையை குடிக்க வைப்பது என் வேலை இல்லை. குடிப்பது யார் வேலை? தாகமா இருந்தால் குதிரை குடித்து பிழைக்கட்டும், தாகம் இருந்தும் குடிக்காமல் இருந்தால் குதிரை. கெட்ட வார்த்தை நான் ஏன் பேசணும்? நீங்க பேசுங்க. இங்க ஒரு அம்மா சொல்லி சாகட்டும், நான் சொல்லல. இந்த பப்பாசிக்காரன் எந்த தொழில் செய்தால் லாபமே வராதோ அந்த தொழிலுக்கு பேர் புத்தக வியாபாரம். ரைட்டா? எந்த தொழில் செஞ்சால் வருமானமே வராதோ அந்த தொழிலுக்கு பேர் எழுத்தாளர். நான் கேரளாவுக்கு போனேன் ஒரு வேலையா எழுதுறதுக்காக. ஒரு ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கிட்டேன். நான் எந்த ஊருக்கு போனாலும் நான் சினிமா சம்பந்தப்பட்ட ஆள்னு சொல்றது இல்லை. எனக்கு அது ஒப்புறது இல்லை. ஆமா, ஏன்னா
நீங்க யாரு, என்ன உங்க திறன் என்ன, திகுதி என்னங்கிறது எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க சினிமாவோட சம்பந்தப்பட்டிருக்கீங்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே உங்களை கொண்டாட ஒருத்தர் வருவாரார்னா அப்படியானவர்களால் கொண்டாடப்படுவதை நான் விரும்பவில்லை. எனக்கு அது வேணாம், நீ போயிரு. ஆமா. ஆனா அவர் நீங்க என்ன பண்றீங்கன்னு கேட்டாரு. நான் எழுத்தாளர்னு சொல்லிட்டேன் அந்த ஹோட்டல்ல மலையாளத்தில். ஐ அம் ரைட்டர் அப்படின்னு. அவரு சார் ரைட்டர், எஸ், அவ்வளவுதான். மிச்சம் தங்கி இருந்த 3 நாள் இந்த ஃபேன் அமர்த்துங்க. மிச்சம் தங்கி இருந்த இந்த ஃபேன் காரணம் இல்லையோ இந்த காத்து. மிச்சம் தங்கி இருந்த 3 நாளும் அந்த ஹோட்டல் மேனேஜர், அந்த ஹோட்டலுக்கு வந்த முதலாளி, வந்தவன் போனவன் அவ்வளவு பெரிய அவர் என் ரூம் கூட்டிட்டு வந்துருவார். கூட்டிட்டு வந்து, சார் மிஸ்டர் பாரதி, ஈஸ்வரம் தமிழ்நாடு, சார் ஒரு ரைட்டரா? வந்தவன் எங்க என்ன எழுதியிருக்கேன்னு தெரியாது, எத்தனை புத்தகம் எழுதியிருக்கேன்னு தெரியாது, ஆனா ரைட்டருங்கிற ஒரு வார்த்தையே போதும். தமிழ்நாட்டில் அப்படி கிடையாது. நீங்க யார்ட்டையாவது போய் நீ என்ன பண்றீங்கன்னு கேட்டீங்கன்னா ரைட்டர் அப்படின்னா, சார் கோச்சுக்காதீங்க எந்த போலீஸ் ஸ்டேஷன்லன்னு கேட்பாங்க. நான் ரைட்டர்னா எந்த போலீஸ் ஸ்டேஷன்லன்னு கேட்பாங்க, என்னைய கேட்க மாட்டாங்க. இப்படி ரொம்ப வளர்த்துருக்கனால இந்த ஆளு போலீஸ் டிபார்ட்மெண்ட் வேலைக்கு இருக்க வாய்ப்பு இல்லைன்னு பார்த்த உடனேயே தெரிஞ்சிடும். ஆமா. ஆனா என்ன கேட்பான் தெரியுமா? ஒன்னும் கேட்க மாட்டான். நான் எழுத்தாளர்னு சொன்ன உடனேயே அப்படின்னா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ற? அதான் எழுத்தாளர்னு சொல்றியா, சாப்பாட்டுக்கு என்ன பண்ற அப்படின்னா, சாப்பாட்டுக்கு நான் சிங்கி அடிக்கிறேன். உனக்கு வெக்கமா இல்லையா? இன்னொருத்தனுக்கு சிங்கி அடிக்கிறத விடவும் என் எழுத்துக்கு சிங்கி அடிக்கிறது பெருமையான விஷயம் தானே எனக்கு. நான் சிங்கி அடிப்பேன். ஏன்னா எழுத்து வாசிப்பு எந்த லாபமும் தராது. 10-15 நிமிஷம். உங்களுக்கு தெரியுமா தெரியாது, இன்றைக்கு காகிதத்தின் விலை தங்கத்தின் விலைக்கு ஒப்பாக உயர்ந்திருக்கிறது. அதற்கு பிறகும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான புத்தகங்களை சுமந்து கொண்டு வந்து சென்னையில் இருந்து, சாதாரண பாஷையில் சொல்வதாக இருந்தால், தலைச்சுமையாக கொண்டு வந்து வைத்திருக்கிற இந்த பதிப்பாளர்கள் மீண்டும் இந்த புத்தகங்களை சுமந்து சென்னைக்கு போகாமல் இருப்பதை நீங்கள் உங்கள் கடமையாக கருத வேண்டும். புத்தகங்களை வாங்கி வீடுகளில் வைக்க வேண்டும். எந்த புத்தகம் வேண்டுமானாலும் வாங்குங்கள். ஆமா. ஜோதிட புத்தகமா வாங்கு, அதையாவது வாங்கு. எனக்கு தெரியும், ஹைகோர்ட் வாசல்ல ஒருத்தன் கிளிய வச்சுட்டு உட்கார்ந்துருக்கான். அவன் முன்னால குத்த வச்சு 10 ரூபா கொடுத்து ஜோசியம் கேட்கிறான். நம்மாளு சுதந்திரமா காட்டில் இருந்த வாழ்க்கையை இழந்து, நிரப்பிக்கங்க, சுதந்திரமா காட்டில் இருந்த வாழ்க்கையை இழந்து, ஆசைப்பட்டதை திங்க முடியாம, கூட ஒரு துணை இல்லாம, ரெக்கைய வெட்டி நாக்கில பூண்டை இழுத்து கேணிக்கிட்டு கூண்டுக்குள்ள சிக்கி கிடக்கிற அதுக்கிட்ட போய் என் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு ஒருத்தன் கேட்டான்னா, சரி பரவாயில்ல அதையாவது வாங்கு. குறைஞ்சது வீட்டில் 10 புத்தகம் வேணுமா? வேணும். உங்கள் குழந்தைகள் டாக்டராக வேண்டும், என்ஜினியராக வேண்டும், கலெக்டராக வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுவதற்கெல்லாம் வழி சொல்லுகிற வேலை கலைஞனின் வேலை கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்தில் போய் 5ஆம் வகுப்புல எழுப்பி நிப்பாட்டி என்னவாக விரும்புற, இந்த ஹெட்மாஸ்டர் கேளுங்க சொல்வார், என்னவாக விரும்புறேன்னு கேளுங்க. 50 பேர்ல 45 பேர் டாக்டருங்கிறான். 50 பேர்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் 45 பேர் டாக்டர். எல்லாரும் டாக்டர் ஆகிட்டா எவன்டா நோயாளியா இருப்பீங்க? மித்த 5 பேர் என்ஜினியரா இருக்கேங்கிறான். ஒருத்தனாவது நான் எழுத்தாளன்னு சொல்ல மாட்டேங்கிறான் சார். ஏன்னா அவனுக்கு எழுத்தாளன்னா யாருன்னு தெரியாது, எழுத்துனா என்னன்னு அவனுக்கு தெரியாது. அவங்க அப்பா அத்தான் அவனுக்கு அதை சொல்லி கொடுக்கல. படி 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 படின்னு 10 விதமா பேசுற தாயின் தகப்பனும்
பிள்ளை பார்க்கும் போது படிக்கல, வீட்டில் டிவியை போட்டுக்கிட்டு ஏதாவது ஒரு சேனல்ல யாரோ ஒரு மருமகளோ யாரோ ஒரு மாமியாரோ செய்யற கூட்டு கொலை சதிகளை அப்படியே உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இந்த பக்கம் அவன்கிட்ட திரும்பி படிடா அப்படின்னா அவன் என்ன நினைப்பான்? மனசுக்குள்ள குழந்தைங்க பேச மாட்டாங்க, மனசுக்குள்ள நினைப்பான், நீ ஒரு அப்பன், நீ ஒரு ஆத்தா, மாடு மேய்க்க கூட லாயக்கில்லாத நீ பிள்ளைய பெற்றுட்டு நீ டிவியை பார்த்துக்கிட்டு என்னை படிக்க. சரி, டிவியில் பார்த்து என்ன, அங்க ஒருத்தி அழுகிறா, எங்க டிவியில் நீயும் சேர்ந்து அழுகிற, எங்க கர்ச்சிப் எங்க? ஆமா, துணியை புடவை நான் பார்க்கிறேன், முந்தானியை இழுத்து வா. அவ 5000 ரூபாய் வாங்கிட்டு அழுகிறா தெரியுமா? நீ என்ன இளவு விழுந்துச்சு அழுகிற உன் வீட்டுக்குள்ள? அவ 5000 ரூபாய் கொடுத்து, அந்த உன் தம்பிக்கு தெரியும், 5000 ரூபாய் கொடுத்து அழ தெரியாத இருக்காங்கல்ல, அவங்களோட நாங்க போராடுறோம். உங்களுக்கு தெரியுமா? 5000 ரூபாய் வாங்கிட்டும் அழ தெரியாது. இந்த சீன்ல உங்க அப்பா செத்து போறாருமா, அப்பா செத்து போற சீன்மா, நீ ஒரே பொண்ணுமா, உன்னை செல்லமா வளர்த்த அப்பா செத்து போயிட்டாருமா, நமக்கு அழுக முட்டிக்கிட்டு வரும். எங்க சீன் சொல்லி கொடுக்கும் போது, சீன் சொல்லி கொடுக்கும், பொண்ணு உசுரா வளர்த்த தகப்பன் செத்து போயிட்டாமா, ஓகே சார். நீ அழுகணுமா, ஓகே சார், அழுமா. கிளிசரினை ஊத்துறா, கண்ட உடச்சு ஊத்துறா, 2 பாட்டில் கிளிசரினை ஊத்துறதுக்கு பிறகும் கிளிசரின் தான் வெளியே வருமே தவிர கண்ணீர் வராது. அப்புறம் நாங்கள் என்ன செய்வோம்ங்கிறத வெளியில எல்லாம் சொல்ல முடியாது. சும்மா அப்படி கிராஸ் பண்ணும்போது நல்ல பெரிய ஷூவில் காலை மிதிச்சிருவோம். சாரி மேடம், மேடம் அழுக ஆரம்பிச்ச உடனே ஸ்டார்ட் கேமரா அப்படின்னு ஷூட் பண்ணி முடிச்சிருவோம். ஏன்னா அந்த மிதியில தான் மேடம் அழுவாங்க. அப்பவும் 5000 ரூபாய் வாங்கிட்டு அழுவாங்க. 2 நிமிஷம் தான் அழுவாங்க, அதுக்குள்ள நீங்க ஷூட் பண்ணி முடிச்சிடணும். நீங்க அதை பார்த்துட்டு அதுதான் வாழ்க்கையா? அப்படியே 20 அடி 50 அடி உயரத்துல இருந்து ஹீரோ குதிக்கிறாரு. நான் தியேட்டர்ல பார்க்கிறேன், பக்கத்தில் இருக்க பால்களில் இருந்து குதிச்சுருவான் போல தெரியுது. நெருக்கி சீட்ல இருந்து அப்படியே முன்னால வந்து அப்படியே நிக்கிறான். இந்த முடியெல்லாம் அப்படி எந்திரிச்சு நிக்குது. அது ஹேர் ஸ்டைலா உணர்ச்சியான்னு தீர்மானிக்க முடியல. அப்படி இருக்கான், மேல இருந்து குதிக்கிறான், அப்படியே கை தட்டுறான். உனக்கு என்ன தெரியும்? அவரா குதிச்சாரு? இதுல இருந்து குதிக்க சொன்னா குதிக்க மாட்டாங்க. இதுல இருந்து குதிக்க சொன்னா குதிக்க முடியாத கோழைகளைத்தான் நீங்கள் ஹீரோக்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள். தமிழர்களே, இதுல இருந்து குதிக்க சொன்னா எட்டி பார்த்துட்டு நோ சார் அப்படின்னு போய் உட்காந்துருவேன். நாங்க அப்புறம் இன்னொரு ஆளை தயார் பண்ணுவோம். யாரு? ஸ்டண்ட் மாஸ்டர், சண்டை பயிற்சி. இந்த மாதிரி உயரத்துல இருந்து குதிக்கிறதுக்கு இன்னும் ஒரு ஆளை வச்சிருப்போம். அவர் அவனை மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவர் தான் குதிப்பாரு. இப்ப என்ன செய்வோம்? மேல 20 அடி உயரத்துல அவரு அப்படி குதிக்கிற மாதிரி ஒரு ஷாட் எடுத்துருவோம். குதிக்கிற மாதிரி இல்ல, நடிப்பு தானே. வருவாரு, அப்படியே ஷாட் பண்ணி கட் பண்ணிடுவோம். கேமராவை தூரத்தை எடுத்துட்டு போயிடுவோம். பக்கத்துல தான் நம்மளால கண்டுபிடிச்சிருவேன் அவர் குதிக்கலன்னு. ஆமா, இப்ப அவரை குதிக்க வைப்போம். யார? ஸ்டண்ட் மாஸ்டர். அவர் குதிப்பாரு. அவர் குதிச்சு முடிச்ச பிறகு இப்ப இவரை கூட்டிட்டு வந்து தனியா அப்படி மேல இருந்து குதிச்சு நிக்கிற மாதிரி ஒரு ஷாட் எடுப்போம். 3 எடிட் பண்ணி கட் பண்ணி அப்படி போட்டு பார்த்தீங்கன்னா அவரே குதிக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஆனா அவர் குதிக்க மாட்டாரு, சும்மா உட்கார்ந்து இருக்காருல்ல, குதிக்காம. அவருக்கு பேரு ஹீரோ. நெசமாவே குதிக்கிறாருல, அவருக்கு பேரு டூப்பு. நாங்க எவ்வளவு நல்லவங்கன்னு பாருங்க. நெசமாவே குதிக்கிறவனுக்கு டூப்புன்னு பேரு. அப்படி 20 அடி 30 அடியில இருந்து உயிரை பணயம் வச்சு குதிக்கிற ஒருத்தங்கிட்ட போய் என்னன்னு பார்த்துனே, கீழே மெத்த போட்டிருப்போம், கீழே வலை இருக்கும், கீழே 20 பேர் பரிதமை போட நின்றுட்டு இருப்போம்.
ஆனாலும் ஒரு சின்ன பயம் இருக்கும். என்னன்னு, அவருக்கு 45 வயசு இருக்கும். ஏன்னா இந்த வேலை பண்ணணுமான்னு, வேற வேலைக்கு போகக்கூடாதான்னு நான் கேட்டிருக்கேன். சினிமா அப்படியே கையை பிடிச்சிட்டு அப்படியே தோளை கை போட்டு வருவாங்க. வேற வேலை தெரியாது தம்பி, படிக்கல, இதுதான் தெரியும். இல்லைண்ணே, வந்து குதிக்கிறோம், 5000 ரூபா 3000 ரூபா சம்பளம், ஒரு இடுப்பில் அடிபட்டா, முதுகில் அடிபட்டா, தலையில் அடிபட்டா எல்லாமே முடிஞ்சிடும். தெரியும் தம்பி. பையன் +2 படிக்கிறான், பொம்பளை பிள்ளை செகண்ட் இயர் காலேஜில் படிக்குது. நீங்கள் 2 பேரும் படித்து ஒரு ஓலைக்கு போகிற வரைக்கும் உயிரை பணைய வச்சு குதிப்பேன். ஏன்னா நான் படிக்கலை, என் பிள்ளை படிக்கணும் அப்படின்னு ஒரு தகப்பன் விரும்புகிறான் பாருங்க, அவன் ஹீரோ. அப்படி நீங்கள் விரும்புறீங்களா? விரும்புனா வீட்டில் புஸ்தகம் வாங்கி வைங்க. நீங்கள் நிஜமாக படிக்க கூட வேணாம். ஏன்னா படிக்க சொன்னால் நிறைய பேர் என்கிட்ட சொல்கிற முதல் வார்த்தை, சார் நீங்கள் எப்படி சார் படிக்கிறீங்க என்ன கேட்குறான். நான் எப்படி படிக்கிறேங்கிறத நீ விட்டுரு, நீ படியா. படித்த சார், போன புக் ஃபேரில் நீங்கள் சொன்னீங்கன்னு நான் 2 புக்கு வாங்கிட்டு போனேன் சார். 20 நிமிஷம் தான் சார், எங்கேருந்து தூக்கம் வருதுன்னு தெரியல சார், தூங்கிடுற சார். நான் சொன்னேன், நல்லது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? நீ முழிச்சிருந்து எவனுக்காவது கெடுதல் பண்றதை விட, நீ முழிச்சிருந்து எவனுக்கு ஆப்பு வைக்கலாம்னு யோசிக்கிறதை விட, நீ முழிச்சிருந்து எவனை பத்தி அவனுக்கு பின்னால புறம்பா பேசலாம்னு திட்டம் போடுறதை விடவும், ஒன்று தூங்க வைக்கிறதுக்கு ஒரு புஸ்தகம் இருக்குன்னா, புஸ்தகத்துக்கு இவ்வளோ பெரிய பயன்பாடு இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தாயா தெரியும். நான் அதுக்காகவே புஸ்தகத்தை கொண்டாடுவேன். அரை மணி நேரத்தை தூங்கு. எவ்வளவு நாளைக்கு தூங்குவ? ஆகச்சிறந்த புத்தகத்தை படிச்சா அந்த உன் தூக்கத்தை அடிச்சிடும், உன்னை தூங்க விடாம பண்ணிரும். அதான்டா புஸ்தகம். இன்றைக்கு விருதுநகரில் உட்கார்ந்து இருக்கிறீங்க, எந்த நாட்டில் என்ன நடக்குது? இப்போ நீங்கள் கையில் மொபைல் வச்சுருக்கீங்க, ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்க, 3 நிமிஷம் வீடியோ, 5 நிமிஷம் ஆடியோ எல்லாம் பார்த்துருவீங்க. எல்லா உண்மையும் தெரியுமா உங்களுக்கு? எல்லா வாழ்க்கையும் தெரிஞ்சிருமா உங்களுக்கு? நான் கேட்குறேன், இதே மண்ணில் பல நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்பதற்காக உயிர் நீத்த சங்கரலிங்கத்தின் வாழ்க்கையை பற்றி ஒரு புத்தகத்தை படிக்காமல் உங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? எப்படி தெரியும்? புத்தகம் இல்லாமல் எப்படி தெரியும்? 40 ஆண்டு சிறை தண்டனை பெற்று தன் குடும்பத்தின் செல்வம் முழுவதையும் இழந்து 6 ஆண்டு சிறையில் இருந்து வாடி ஒரு அரிசி கடையில் 100 பவுன் நகையோடு வந்த மனைவியை வைத்துக் கொண்டு நூற்றுக்கணக்கானவர்களுக்கு சோறு போட்ட தலைமுறையில் குடும்பத்தில் பிறந்து 140 ஏக்கர் உப்பளத்திற்கு சொத்து வைத்திருந்த ஒரு சிதம்பரம் பிள்ளை அரிசி கடையில் மண்ணெண்ணெய் கடையில் வேலை பார்த்து பிழைத்த வரலாறு எப்படி தெரியும் உங்களுக்கு? இதெல்லாம் தெரியாம நீங்க வாழ்ந்துருவீங்களா? தெரியாம வாழ்ந்தா அது ஒரு வாழ்க்கையா? நான் திரும்பவும் சொல்றேன், இதே காமராஜ், மறுபடியும் உதாரணம் சொல்றேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி ஆசிரியர்களுக்கு படிச்சவங்களுக்கு தெரியும், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு 22 சீட்டு தான் அன்னைக்கு. ஏன்னா லேப்ல 22 பாயிண்ட் தான் இருக்கும். கெமிஸ்ட்ரி கிளாஸ் முடிஞ்சிச்சுன்னா லேப்ல பரிசோதனை கூடத்தில் 22 பேர் தான் ஆய்வு செய்ய முடியும். ஒன்லி 22 பாயிண்ட்ஸ். சார்கோல் டெஸ்ட் பண்றதா இருந்தாலும், கெமிக்கல் டெஸ்ட் பண்றதா இருந்தாலும், எந்த ரசாயன பரிசோதனை செய்தாலும் அந்த ஆய்வகத்தில் 22 பேர் மட்டும்தான் செய்ய முடியும். அட்மிஷன் போட்டு முடிச்சுட்டாங்க. 22 பேருக்கு போட்டாச்சு. 23ஆவதா ஒரு பையனுடைய ரெக்கமெண்டேஷன் பெரியவருக்கு வருது. அவங்க போய் கேட்குறாங்க, யூனிவர்சிட்டியில் முடியாதுன்றாங்க. பையன் 7
மார்க்கு தங்கம் மாதிரி மார்க்கு. அவங்க அப்பா அடுபாடுபட்டு செக்ரட்டரியேட் வாசல்ல வந்து மகனை கூட்டிட்டு நிக்கிறார். பெருசு கார்ல போறார். அவர் போகும்போதே பார்க்கிறார், பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு காலேஜுக்கு போற பருவத்தில் ஒரு பையனை வச்சுட்டு ஒரு தகப்பன் நிக்கிறான். உள்ள வர சொல்லு, அவங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார். ஏன்னா பார்த்த பார்வையிலேயே அது கல்விக்கு வந்த மனிதர்கள் என்று கண்டுபிடித்தார் படிக்காத அந்த மனிதர். உள்ள போய் கேட்டார், கெமிஸ்ட்ரி வேணும் பையனுக்கு, நல்லா மார்க் வாங்கியிருக்கான்ல, அப்புறம் என்ன சேர்க்க வேண்டியதானே? இல்லைங்க 22 சீட்டு தான். அப்படியா? அதுக்கு மேலே சேர்க்க முடியாதா? சேர்க்க முடியாதியா? ஓ, அந்த அந்த கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் டிபார்ட்மெண்ட் வர சொல்லியா? நீ உட்காரு. யாரு? பையனையும் அப்பாவி. நீ உட்காரு. அவன் சாப்பாடு பாடு கொடுத்து உட்காரு, எவ்வளோ வர சொல்லு. எல்லாம் 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 ப்ரொஃபஸர்லாம் யாரு? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோட ப்ரொஃபஸர்ஸ், ஒரு எம்எஸ்சி, எம்ஃபில், பிஹெச்டி, டாக்டரேட் வாங்கின பேராசிரியர் பெருமக்கள் படித்த பூரா வரிசையாக 4 பேர் சிஎம் கூப்பிட்டாருன்னு வந்து வரிசையாக நிற்கிறேன். இன்னும் பையன் நிறைய மார்க் வாங்கியிருக்கான், ஏழை பையனாக இருக்கான், படிக்கணுங்கிறான், சேர்க்க முடியும். ஐயா 22 இடம் தான் இருக்கு, 22 பேர் தான் படிக்க முடியும். பையனுக்கு அடுத்த வருஷமா ஒரு வருஷம் மாடு அமைக்க போவேன். இப்ப என்ன வழி? இப்ப வழி இல்லைங்கய்யா, 22 சீட்டு தான் இருக்கு. ஏன் 22 சீட்டு? லேப்ல ஒரு சமயத்தில் 22 பேர் தான் லேப்ல படிக்க முடியும், பரிசோதனைகள் செய்து பார்க்க முடியும். திரும்ப சொல்லுங்க, லேப்ல 22 பாயிண்ட் தான், 22 பேர் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். நான் அப்ப கேட்கேன், 22 பேர் லேப்ல இருக்கும்போது கிளாஸ் ரூம்ல இருப்பேன், அங்க யாரும் இருக்க மாட்டாங்கய்யா. சரி, இவன் பூரா கிளாஸ் ரூமுக்கு போன பிறகு இங்க யார் இருப்பா? இங்க யாரும் இருக்க மாட்டான். இன்னொரு 22 பேருக்கு போடு சீட்டு. புரிஞ்சுச்சா? இன்னொரு காலை கல்லூரி, மாலை கல்லூரி என்கிற ஒரு புதிய அமைப்பிற்குள்ளேயே கல்வி திட்டத்தில் 2ஆக பிரிந்து 44 குழந்தைகளுக்கு இடம் கொடுத்தது யாரு? இது உங்களுக்கு எப்படி தெரியும்? இப்ப நான் சொல்லி தெரியும். எப்படி தெரியும் கேட்டவொடனே ஒரு அம்மா இப்படி இருந்துச்சு, நீ தானே சொன்னப்ப, ரைட்டு, நான் தான் சொன்னேன். எனக்கு எப்படி தெரியும்? புஸ்தகம், அது வரலாறு பேசுது, அது பூகோளம் பேசுது, நேற்று நாடு எங்க இருந்துச்சுன்னு சொல்லுது. வாவுசி யாரு, பாரதியார் யாரு, காமராஜர் யாரு, கக்கன் யாரு, காந்தி யாரு, திருக்குறள் என்ன, எது சொல்லுது? புத்தகம். வெறும் வாழ்க்கை கிடையாது.